ஹலோ அருண். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பேங்க்கில் தான் பைசா கொஞ்சமாக சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டி போடு, எஃப்டி போடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் வேலையில் இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு கேள்விப்படுவீங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறதுல நம்ம எஸ்ஐபி போடலாங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம்லையும் சரி யூடியூப்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபண்ட் ஸ்பான்சர்னு இருப்பாங்க. இப்போ அவங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபண்ட் ஸ்பான்சருங்கிறவங்க செபி அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, செபி ட்ரஸ்டின்னு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃபண்ட் ஸ்பான்சர் அவங்களோட சார்பாக ஒரு சில மக்களும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸாக 40% வெளியாளுங்களை அந்த ட்ரஸ்ட்டில் போடுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டோட வேலையே என்னன்னா, இந்த ஃபண்ட் ஸ்பான்சர் ஏஎம்சின்னு ஒருத்தவங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஎம்சி கரெக்டாக கிரியேட் பண்ணுறாங்களா, கரெக்டாக ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எவ்ரி 6 months ஒன்ஸ் செபிக்கு இவங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்குறதெல்லாம் எப்படி நடக்கும், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்குவோம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோங்கிற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்ஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த யூனிட்ஸுங்கிறது கிடைக்குது, நம்ம பைசா கொடுக்குறோம், அவங்க நமக்கு யூனிட்ஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். பார்த்தீங்களா, இதுக்கு ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஆர்டிஏன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களோட வேலை என்ன, நம்ம கொடுக்குற பைசாக்கு சரியான யூனிட்ஸ் வருதாங்கிறத மேனேஜ் பண்ணுறது. இதை தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு கஸ்டோடியன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம கிரியேட் ஆகிற நம்மளோட யூனிட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த கஸ்டோடியன்கிறவங்க. ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு உண்டானது. ஸோ மக்களே, நான் ஜீரோதா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜீரோதாங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர். ஸோ இதில் நான் ஜென்ரலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோருங்கிற செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏஎம்சி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன டைப் ஆஃப் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வேணுங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூடிஐங்கிறவங்க தான் கிரியேட் பண்ணாங்க, ஆர்பிஐ. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் செக்டார் ஏஎம்சிஸ் எல்லாமே வந்தாங்க. எஸ்பிஐ தான் ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் ஏஎம்சி. அதுக்கப்புறம் எல்ஐசி வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் சொல்லிட்டு அவங்க தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கிற இப்போ இருக்கிற பேங்க்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஏஎம்சி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா மேஜராக நமக்கு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன டைப் ஆஃப் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குங்கிறதுக்கு. ஸோ பேசிக்காக ஈக்விட்டி. ஸோ இந்த ஈக்விட்டிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இங்கே வரும். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், இஎல்எஸ்எஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். நான் இதுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இப்போ ஜென்ரலாக என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். அதை தவிர்த்து டிவிடெண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேணுமா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டெட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த டெட் ஃபண்ட்ஸுங்கிறது என்னன்னா, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க போகிறீங்க, அது மாதிரி தான். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேலையே என்னன்னா, கடன் கொடுக்க போகிறாங்க யாருக்காவது. அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாண்ட்ஸாக கூட இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம், ஒரு மாதத்துக்கு வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைப்ரிட்டுங்கிறது என்னன்னா, மார்க்கெட் ஏறுறப்போ உங்களுக்கு ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் இறங்குதுன்னா டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த ஹைப்ரிட்டுங்கிறது. ஸோ சொல்யூஷன் ஓரியன்ட். ஸோ ஒரு தீம் எடுத்துக்கிட்டு அந்த தீம் பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சொல்யூஷன் ஓரியன்ட். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும்னா எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி தீம்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். அக்ரெசிவ் பிளான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அதர்ஸ். ஸோ இந்த அதர்ஸில் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வரும். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது தான் என்னென்னா, டைரெக்டாக இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நிஃப்டின்னு சொல்லுவோம். செகண்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம்னா சென்செக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த நிஃப்டிங்கிறது பார்த்தோம்னா என்எஸ்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது, சென்செக்ஸுங்கிறது பிஎஸ்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தோம்னா பேங்க்குன்னு தனியாக இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டியில் டாப் 50 கம்பெனி, அதுக்கப்புறம் மிட் கேப் கம்பெனி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி
இந்த ஏஎம்சி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மற்ற ஃபண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் இந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு கேட்டகரிஸ் என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கடுத்து டிவிடெண்ட் டைப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிவிடெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ டிவிடெண்ட்டுங்கிறதுல அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டில் ஒரு பீஸ் ஆஃப் ஷேரை எனக்கு கொடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து டிவிடெண்ட்டுங்கிறது. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணணும். மந்த்லி வேணுமா குவார்டர்லி வேணுமான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை டிவிடெண்ட்லாம் வேண்டாம், டிவிடெண்ட் என்ன வருதோ திருப்பியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும் என்னோட ஃபண்டில் அப்படின்னா இந்த க்ரோத்துங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக நீங்கள் வந்து வளர விட்டால் தான் உங்களுக்கு வந்து ஓவரால் லாங் டேர்மில் பார்க்குறப்போ உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும், உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால க்ரோத்துங்கிறதே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். பட் வந்து இதில் பெருசாக வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்காது. நீங்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வேலைக்கு வந்ததுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இந்த க்ரோத்துங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறது தான் பெட்டர். அடுத்து வந்து பார்த்தோன்னா மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் வந்து நீங்கள் மினிமம் 1000 ரூபாய் போடணுன்னாலும் போடலாம், மினிமம் 100 ரூபாய் கூட உங்களுக்கு ஃபண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது என்னன்னா இதுதான் கமிஷன். இப்போ ஜென்ரலாக ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் என்ன ஆகும்னா அந்த ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்டிவாக என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஃபண்ட்ஸை. என்ன டைப் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கோ அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இது அவங்க ஆக்டிவாக பண்ணுறனால அவங்களுக்கு கமிஷன் வந்து கொஞ்சம் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட இருக்கும். பாசிவ் ஃபண்ட்ஸுங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு செட் ஆஃப் இண்டெக்ஸஸை அப்படியே வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மாற்ற வேண்டிய வேலை வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இண்டெக்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதோ அதே டைப் ஆஃப் ஷேர்ஸையும் இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பாசிவ் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆக்டிவாக கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஏயுஎம்ங்கிறது என்னன்னா ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உண்டான ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஏயுஎம்ங்கிறது. ஸோ இது அதிகமாக இருந்தால் நிறையா மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற பட்சம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து பெட்டருங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும், அதுக்காக தான் இந்த ஏயுஎம்ங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து சிஏஜிஆர். ஸோ இந்த சிஏஜிஆர்ங்கிறது என்னன்னா ஒரு வருஷத்தில் அந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுனா எப்படி நடக்குது, அந்த பர்டிகுலர் ஃபண்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், நிஃப்டி 50ங்கிற இண்டெக்ஸை யூடிஐங்கிற கம்பெனிலேருந்து நான் வாங்க போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து கம்பெனி என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டேரக்ட்னா இது வந்து ரெகுலருங்கிறது வந்து பார்த்தோம்னா நீங்கள் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேரக்ட்டுங்கிறது கமிஷன் வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு அர்த்தம். ஸோ கமிஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த க்ரோத்துங்கிறது நான் டிவிடெண்டை எடுக்க போகிறதில்ல, திருப்பி டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த க்ரோத்துங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் பண்ணுறேன், அதனால அதர்ஸுங்கிற கேட்டகரியில் இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படி இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸுங்கிற கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட் ஆசெட் வேல்யூ என்ஏவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஏவிங்கிறது தான் என்னன்னா ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட என்ன இன்னையோட வேல்யூங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் இந்த என்ஏவின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ஏவி வந்து பார்த்தோம்னா இந்த ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எவ்வளோ இருந்திருக்கு, உங்களுக்கு 30 ரூபாயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஃபண்டு 2013. இப்போ இன்னைக்கு எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 170 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ ஃபண்டு என்ன இருக்குன்னா ஓவராலாக வந்து உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு. ஸோ இந்த சிஏஜிஆர்ங்கிறது 1 இயருக்கு பார்க்குறது வந்து நீங்கள் 1 இயர்க்குலாம் செக் பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைன் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மினிமம் 3 இயர்ஸாவது செக் பண்ணுங்கள். ஸோ 5 இயர் கம்பேர் பண்ணுறப்போ 18% கம்பெனி வந்து என்ன இருக்குது, வளர்ந்துருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ மினிமமாக இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா 1000 rupees மினிமம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 100 ரூபாய் மட்டுமே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ உங்களுக்கு எது சரியாக இருக்கும், உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎம் கொடுத்துருக்காங்க, இதில் 18,000 கோடி அந்த அளவுக்கு மக்கள் வந்து இதில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிட் லோடுன்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸிட் லோடுனா என்னன்னா, இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு 30 நாளுக்குள்ளே எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் போட்ட காசை. ஸோ அப்போ வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு பைசா நான் ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸிட் லோடுங்கிறது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறதுனால 0%ன்னு இருக்குது. வேறு டைப் ஆஃப் கேட்டகரிலாம் நீங்கள் போனீங்கன்னா எக்ஸிட் லோடுங்கிறத நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது என்னென்னா கமிஷன் வந்து நம்ம அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனிக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறதுனால 0.18% இருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு டைப் ஆஃப் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போகிறப்போ இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ க்ரோ ஆயிருக்குங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறனாலவே வந்து அது வெரி ஹை ரிஸ்க் தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதை நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஒரு பேர் வந்து பார்த்தோம்னா ஷர்வான் குமார் கோயல்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து லாக்இன்ங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் பைசா எடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்ன செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிஃப்டி 50ங்கிறனால மேஜராக ஃபைனான்ஷியல்ஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஐடி கொஞ்சம் வந்து 12% இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் பேங்க்ஸ் 11%, எனர்ஜி செக்டார் இருக்குது. ஸோ இது மாதிரி என்னென்ன செக்டார் இருக்குங்கிறத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதிலே வந்து பார்த்தோம்னா என்னென்ன கம்பெனிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ HDFC பேங்க்கே 11% வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த நம்ம கொடுக்குற ₹100 11 அந்த HDFC பேங்க்குக்கே வந்து போகுது. அது மாதிரி ஒரு கம்பெனியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிறத. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீம் டாக்குமெண்ட்னு இருக்கும், டிஸ்க்ளைமர்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஒரு ஃபண்ட்ஸ் வந்து வாங்குறதுனா வாங்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.